மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க கடந்த சில நாட்களாக சில மாதங்களாக அனுபவித்த துரோகங்கள், கைவிடப்பட்ட உறவுகள், தொடங்கினாலும் பாதியிலே முடிந்த வாய்ப்புகள், சுமையாக குவிந்த கடன்கள், இதுவரை சிரிப்பு பறித்துவிட்ட அந்த நேரங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவு காலமானது வந்துவிட்டது. இனி உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற ஒவ்வொரு நாளும் வெறும் சாதாரண நாளாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட நாட்களாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை கதவை திறக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட காலமானது வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலைகள் அனைத்தும் மாறி உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும். இது வெறும் சாதாரண மாற்றம் கிடையாது. உங்களுடைய ராசியில புதிய ஒரு கதவு திறக்கக்கூடிய ஒரு நேரம். வாழ்க்கையில ஒரே ஒரு முறை கிடைக்கின்ற மிக அதிக சக்தி வாய்ந்த கிரகநிலை மாற்றங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள். மேஷம் ராசி அன்பர்களின் மனசு நம்பிக்கை தான் உங்களுடைய மூச்சாக இருக்கும். யாரையும் நீங்க நம்பினால் முழுவதையும் நம்பி விடுவீங்க. ஆனா கடந்த ஆண்டுகள் என்ன செய்தது தெரியுமா? முதல்ல உங்களுக்கு உறவுகள்ல துரோகம். நீங்க நேசித்தவர்கள் உங்களுக்காக ஒரு நொடி கூட நிற்காமல் அவங்களுடைய சாதகத்தை அவங்க முடித்த உடனே அவங்க உங்களை விட்டு கலந்து போயிருப்பாங்க. இதனால உங்களுடைய மனதானது இப்ப வரைக்கும் அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாது. ஒரு நாள் இல்ல பல நாட்கள், பல மாதங்களாக நீங்க ஒரு சில நபர்களுக்கு உதவிய பயன்களை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. ஆனா அந்த நபர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களிடம் பேசாம உங்களை விட்டு அவங்க போயிருப்பாங்க. நீங்க அழுததையும் சிரித்ததையும் கூட கவனிக்காம கூட அவங்க இருந்திருப்பாங்க. உங்களுக்கு பின்னால் பேசி உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. அதுதான் இந்த மேசம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்த ஒரு பெரிய துரோகமாகவே இருக்கும். இரண்டாவதாக பண நெருக்கடி, கடன்கள், வேலையில அழுத்தம். செய்த வேலைக்கு மதிப்பில்லாம இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்தது குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான். வேலை இருந்த போதும் மனதளவில அமைதியானது இருக்காது. வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நாள் கூட அமைதியானது உங்களுக்கு இல்லாம இருக்கும். இருந்தா தொடர்ந்து வேலை இருந்து கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய உடலை நீங்க மாடு மாதிரி உழைத்து கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் பணமானது உங்களுடைய கையில தங்காது. கையில தங்காம அது பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பணம் இல்லாத போதுதான் அதை விட பெரிய பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். அடுத்ததாக மூன்றாவதாக உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமும் மன அழுத்தமும். தலையில் சுற்றி கொண்டே இருந்த பாருங்கள். நான் எப்போது சும்மா அமைதியாக சுவாசிப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அடங்காத மன அழுத்தம், உறக்கமானது குறைவு, எதையும் செய்ய விருப்பம் இல்லாத சோர்வு, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில மாதங்களாக சில நாட்களாக மிகப்பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை மாற்றங்களானது உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இனி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இது சாதாரண மாற்றமா இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தி நிறைந்த ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரகநிலை இயக்கங்கள், முக்கியமா சூரிய கிரகணம், இது உங்களுக்கு உச்ச சக்தியில இருக்கு. எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு அதிக சக்தி, தெளிவு, அதிகாரம், செல்வாக்கு அனைத்தும் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். இதுவரையும் யாரையும் நீங்க நம்பி இருந்தீங்க அப்படின்னா இப்போது அவங்க உங்களை நம்ப வேண்டிய நிலைக்கு வருவாங்க. நீங்க யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க அப்போ உங்களுக்கு கீழே வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்வானது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததாக செவ்வாய் பகவான், ஆதிக்க கிரகம், மீண்டும் உங்களை காப்பாற்ற வரப்போகிறது. மேசம் ராசியின் அதிபதியாக இருப்பது செவ்வாய் பகவான். அதுவும் பல மாதங்களுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக மாறப்போகிறார். இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியுமா? தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு உடைந்து விலகும். தைரியம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். முடிவெடுக்க திறன் உங்களுக்குள்ளேயே பிறந்துவிடும். யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக குரு பகவான், அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் உங்களுக்கு அமைந்திருக்கிறார். குருவின் பார்வை உங்களுடைய அதிர்ஷ்ட தானத்துல இந்த ஒரு நேரத்தில் உங்கள் மீது படும். இதனால் எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகள் கூட செம்மையான ஒரு முடிவுல போய் முடிந்து உங்களுக்கு அதிலும் வெற்றியானது கிடைக்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். திடீர்னு உங்க உயர்வை பார்த்து அனைவருமே பொறாமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிரகநிலை மாற்றங்கள் சாதகமாக இருப்பதனால் உங்களுக்கு இங்க பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில புதிய புதிய திருப்பு முனைகள் உருவாக போகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படின்னா, துரோகத்தால் வழி கொடுத்தவங்க இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு தூரமா போவாங்க. இந்த கிரகநிலை மாறுவதனால உங்களை காயப்படுத்தியவர்கள், உங்களை பயன்பெற்றவர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தானாகவே விலக்கி விடுவாங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு யாராவது விலகுறாங்க அப்படின்னா அது நீங்க உங்களுக்கு மிகவும் நல்லதுன்னு நினைத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இனிமே வருகின்ற காலங்கள் உங்களுக்கான காலங்களாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்துல உங்களை விட்டு விலகி போறவங்களை நினைத்து ஒருபோதும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசித்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வையுங்கள். நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். புதிய மகிழ்ச்சி,
புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மனசுக்காரங்க வரப்போறாங்க. அதுவும் நீங்க நினைத்தபடி உங்களுக்கு சாதகமாக அவங்க எப்பொழுதுமே இருப்பாங்க. நீங்க எது கூறினாலும் அவங்க சரின்னு பேசுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க பெரிய அளவுல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. ஒரு ஆசீர்வாதம் போல உங்களை நம்பும் தூக்கி வைக்கும் மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. பண அதிர்ஷ்டத்தின் கதவானது திறக்கும். கடன் இருந்தவர்கள் கடனை முடிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும். புதிய வேலை, புதிய வியாபாரம் இல்லைன்னா பழைய வேலைகள்ல உயர்வானது இருக்கும். எனவே இனிமே மேஷம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பானது உங்களுடைய ராசிக்கு வந்துவிட்டது. இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உச்சத்துக்கு உங்களால செல்ல முடியும். ஆரோக்கியத்துல பெரிய முன்னேற்றம். இதுவரை இருந்த மன அழுத்தங்கள், பதட்டம், உடல் சோர்வு அனைத்தும் குறைந்து உடல் நலத்துல உடல்நிலையும் சரி, உங்களுடைய மனதிலும் சரி, இரண்டிலும் ஒரு புதிய சக்தியானது கிடைக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். எனவே இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அடுத்ததா உங்களுக்கு அதிர்ஷ்ட கதவு எப்போது திறக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள தினமும் நீங்க நினைத்து கொண்டே இருப்பீங்க. நீங்களும் கடின உழைப்பு போடுவீங்க. கடின உழைப்பை எவ்வளவு போட்டு கொண்டு இருந்தாலும் இந்த ஒரு நேரத்துக்கு பிறகு உங்களுடைய வாய்ப்பை ஒரு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் 20 நாட்கள்ல 3 பெரிய நன்மைகள் உங்களை தேடி வரும். அதுவும் நீங்க நினைத்த காரியங்கள்ல ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். அதுவும் 3 காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அந்த 3 காரியத்தினால் நீங்க மிகவும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு முன்னேற்றம் அடைய முடியும். பணவரவும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே போல் ஒரே ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றமானது ஏற்படும். திருமண தடைகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா திருமணமானது தாமதமாகி கொண்டே இருந்தது. அதுவும் மேஷம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த திருமணமாகாமல் தாமதமானது தள்ளி போட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குழந்தைகளுக்கோ இல்லைன்னா உங்களுக்கோ நிச்சயமாக இந்த ஒரு நாளில் திருமண தடைகள் அனைத்துமே விலகி திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நாளில் ஒரு நபரின் வருகை உங்களுடைய வாழ்க்கை பாதையை முழுவதுமாக மாற்றும். 6 மாதங்களாக தடைப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஒரு நாளில் ஒரே நேரத்தில் உடனடியாக நடந்துவிடும். அதை நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நன்மை மேஷம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இந்த ஒரு நாள்ல நடக்கப் போகிறது. எனவே இதனை நீங்க தவறாம பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் வாயிலாக கூறணும். மேஷம் ராசி அன்பர்களே, நீங்க கடந்த மாதங்கள்ல துன்பம் அனுபவித்தது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அந்த ஒரு துன்பத்தை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க அப்படின்னு உங்களை தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கதையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெரிய அதிர்ஷ்ட கதவானது திறக்கப் போகிறது. இனி உங்களுக்கான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய வெற்றி தான். நீ எங்க போனாலும் உங்களுடைய பேரும் புகழும் நிச்சயமாக பரவும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுவரை சந்தித்த அனைத்து விதமான துரோகங்களுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். இது இவ்வளவு பெரிய திருப்புமுனை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு உச்சத்துக்கு செல்வீங்க. கஷ்டத்தால் நெருங்கிய மேஷம் ராசி அன்பர்களுக்கு திடீர்னு ஒரு உயர்வானது கிடைக்கும். இந்த உயர்வை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடும். இப்பொழுது உங்களுடைய தலைவிதியானது மாறப்போகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீங்க உங்களுடைய ராசிக்காரங்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்க. அவர்களும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். இதுவரை மேஷம் ராசி அன்பர்களே, அன்பரோட வாழ்க்கையில இதுவரை இப்படி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.